வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விழுப்புரம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் பள்ளி சிறார்களுக்கான கோடைகால சிறப்பு பயிற்சியாக ஓவியம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், வாய்ப்பாடு, குரலிசை போன்றவை ரோட்டரி சங்கம் சார்பாக இலவசமாக பயிற்சி முகாம் நடைபெற்றன. மே மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விழுப்புரம் நோட்டரி மகாலில் நடைபெற்றது. 70க்கும் மேற்பட்ட பள்ளி சிறார்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். இந்த பயிற்சியை கலைவாணி சசிகுமார், மஞ்சு கண்ணன் சிறப்பாக நடத்தி முடித்தனர். இன்று பயிற்சி பெற்ற பள்ளி சிறார்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டன. ரோட்டரி சங்கத்தின் தலைவர் கன்யா ரமேஷ் அவர்கள் தலைமையில் சான்றிதழ், பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்பித்தனர். மேற்படி விழாவினை முன்னாள் துணை ஆளுநர் மு. காங்கேயன் ஒருங்கிணைத்தார். மேலும் விழாவினை முன்னாள் துணை ஆளுநர் சரவணகுமார், ராதாகிருஷ்ணன், பாலகுருநாதன், ஸ்ரீதரன், நம்மாழ்வார் இவ்விழாவினை சிறப்பித்தனர் மற்றும் கணேஷ் வாழ்த்துரை வழங்கினார். செயலாளர் அன்பழகன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் சுரேஷ்குமார் நன்றியுரை கூறினார். இந்திய கடலோர காவல்படை நிலையம் நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் காரைக்காலை தலைமையிடமாக இருந்து வருகிறது. கடல் பகுதியில் எல்லைகளை பாதுகாக்கும் வீரர்களுக்கு வருடா வருடம் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று காரைக்கால் விளையாட்டு அரங்கத்தில் கடலோர காவல்படை வீரர்களுக்கு இடையே டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் காரைக்கால் கடலோர காவல்படை நிலைய ஸ்டேஷனில் பணிபுரிபவர்கள் ஒரு அணியாகவும், ICGS அம்மையா ரோந்து கப்பல் மற்றும் ICGS உர்ஜா பிரதீக் ரோந்து கப்பல் மற்றும் C-435 கப்பல், C-436 கப்பல் என்று 5 அணிகளாக பிரிந்து 18 வீரர்கள் டென்னிஸ் போட்டியில் நடைபெற்றது. ஒவ்வொரு அணியாக போட்டியில் போட்டி போட்டு விளையாடிய வீரர்கள். இதில் உர்ஜா பிரதீக் கப்பல் டீம் முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு காரைக்கால் கடலோர காவல்படை தலைமை கமாண்டர் விஜய் விஸ்வநாதன் அவர்களுக்கு பரிசளித்தார். மேலும் வெற்றி பெற்ற வீரர்கள் சென்னையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்துள்ளனர். கடலோர காவல்படை வீரர்கள் போட்டி போட்டு விளையாடியது அனைவரையும் கவர்ந்தது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் வேதஸ்தானம். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதியுலா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் பிரண்டாம்பிகை பூத வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் பிரண்டாம்பிகை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டு வீதியுலா வந்தார். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதின கட்டளை விசாரணை ஸ்ரீ மத் சிவகுருநாதர் தம்பிரான் சுவாமிகள், திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் உற்சவம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16ஆம் தேதி தேசிய டெங்கு தினமாக இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி இன்று மலேரியா திட்ட உதவி இயக்குனர் அலுவலகம் சார்பாக டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பேரணியானது செஞ்சி சாலை, லால் பகதூர் சாலை சந்திப்பில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் மலேரியா திட்ட உதவி இயக்குனர் டாக்டர் வசந்தகுமாரி இவ்வருட தேசிய டெங்கு தின கருப்பொருளான சமுதாயத்தோடு இணைந்து டெங்கு கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் விளக்கி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள், பூச்சியியல் உதவியாளர் மற்றும் மலேரியா களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் பங்கு பெற்று டெங்கு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடியும் விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கியபடியும் ஊர்வலமாக சென்றனர். டெங்கு விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம் பேரணியும் நகர பகுதிகளிலும் நடைபெற்றது. புதுச்சேரியில் அதிகாலை முதல் மழை பெய்து வருகின்றது. தற்போது கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இன்று காலை புதுச்சேரி கடற்கரையில் பயணிகள் குவிந்தனர். மழை காரணமாக கடல் சீற்றத்துடன் பெரிய அலைகளும் வந்த வண்ணம் இருந்தது. இந்நிலையில் பயணிகள் யாரும் கடலில் இறங்க வேண்டாம் என போலீசார் எச்சரித்ததுடன் அங்கிருந்து பொதுமக்களை வெளியே அனுப்பினர். இதனால் காலையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது. புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் தொடங்கியதிலிருந்தே வெயில் சுட்டெரித்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் புதுச்சேரி நகரப்பகுதியான கடற்கரை சாலை, உப்புளம், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் மற்றும் கிராம பகுதிகளான வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், கன்னியக்கோவில், காலாப்பட்டு, மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் கோடை விடுமுறையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் மழையின் காரணமாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் குடைபிடித்தபடி சென்றனர். இதனிடையே லேசான கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கு போலீசார் தடை விதித்து கடற்கரையில் விளையாடு கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர்.
தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி ஊரில் உள்ள வீதிகள் கங்கையம்மன் கோவில் வீதி 1, கங்கையம்மன் கோவில் வீதி 2, வள்ளலார் வீதிகளில் உள்ள சாலைகள் மிக மோசமாக இருந்து வந்தது. இந்த சாலையை சீரமைக்க இப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்தார்கள். இதனை ஏற்று உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் சரி செய்வதற்கு ரோடுகளை தோண்டி இங்குள்ள வீடுகளில் உள்ள படிக்கட்டுகளை உடைத்து சாலை அமைக்கும் பணி, சைடு வாய்க்கால் அமைக்கும் பணியை கடந்த 3 மாதத்திற்கு முன்பு துவக்கினார்கள். இந்த பணிகள் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே விரைவாக சாலை அமைக்கும் பணியினை முடிக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இப்பகுதி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு இன்று அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர் முருகன், தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன், கிளை செயலாளர்கள் கருணாகரன், செந்தில், தியாகு உட்பட இப்பகுதி மக்கள் கலந்து கொண்டார்கள். செய்யான போதைப்பொருள் ஒழிப்பு நார்கோ குழுவின் ஆலோசனை கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட அளவிலான நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் 5வது கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கஞ்சா பயிர் போன்ற சட்டவிரோத பயிர் சாகுபடியை கண்காணிக்க வேண்டும், போதைப் பொருட்கள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும், மாணவர்களை விளையாட்டு, இசை, நடனம் போன்றவற்றில் ஈடுபடுத்த பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், போதைப் பொருட்கள் கண்டறிதலுக்கான உபகரணங்கள் தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களில் மேற்பார்வையிடுதல் குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டது. காரைக்காலில் வடிகால் தூர்வாரப்படாததால் பருத்தி வயல்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் மற்றும் காப்பீடு தொகையை வழங்க கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பருத்தி பயிர் கோடை காலங்களில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு காரைக்கால் மாவட்டத்திற்குட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பருத்தி பயிர்கள் நன்கு வளர்ந்து காய் வைத்து பருத்தி வெடிக்கும் பருவத்திற்கு வந்த நிலையில் திடீரென கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் பருத்தி வயல்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும், தண்ணீர் வடிவதற்கு ஏதுவாக வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிவதற்கான சூழல் இல்லை எனவும், மழையின் காரணமாக வெடித்த பருத்தி காய்கள் வீணாகி விட்டதாகவும், சிறிய காய்கள் கொட்டி விட்டதாகவும், செடிகள் வாடி காணப்பட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மேலும் 3 நாட்களுக்கு மழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் நிலையில் இந்த மழைக்கே தாக்கு பிடிக்காத பருத்தி செடிகள் மேலும் மழை பெய்தால் முற்றிலுமாக அழிந்துவிடும் சூழல் ஏற்படும் என்பதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீடு தொகையினை வழங்க வேண்டும் என விவசாயிகள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பருத்தி பணப்பயிர் சொல்லி விவசாயத்தில் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இந்த பணப்பயிர்ங்கிறது இந்த வருஷம் பல வகை பாதிக்கப்பட்டு ஒரு செடிக்கு ஒரு 40-50 காய் இருந்தால் தான் ஒரு நார்மலாக ஒரு இது இருக்கும். போன வருஷம் சுத்தமாக ரேட்டும் கிடையாது. இந்த வருஷம் பருத்தியில் கீழே இருந்து ஒரு 5 காய் 6 காய் தான் இருக்குது. பாக்கி எல்லாமே கருவி கீழே விழுந்துட்டு மழையிலெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ செடியே என்ன இப்போ மழுகிற நிலைக்கு ஆகுது. தண்ணி ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்கு இந்த தண்ணி நிற்கும். 3 நாளைக்கு இருந்தால் கூட 4ஆம் நாள் தண்ணி வடிஞ்சிடணும். வடிஞ்சாதான் அந்த மண் ஈரப்பதம் குறைஞ்சாதான் செடி கிளம்புறது வாய்ப்பு. இப்போ அது அந்த மாதிரி இருக்க என்ன செய்யுது, கீழே இருக்கிற சப்பங்கிறது அந்த காயாக இருக்கிறது கூட அழுகி போய் புழுவாக போய் இடம் போயிடும். சுத்தமாக வாய்ப்பு நிறையா இருக்குது. விவசாய இலாக்காவுக்கு அறிமுகப்படுத்துறது என்னன்னா எங்களுக்கு நிவாரணமோ இதை பார்வையிட்டு அவங்க கலெக்டர் வரைக்கும் கொடுக்கணும். கொடுத்து மனு கொடுத்தா வந்தால் தான் எங்கள் விவசாயிகள் பாதிக்கலாம். உயிர் தோழி இறந்த துக்கம் தாங்காமல் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அருந்ததியர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி தனியார் நிறுவனத்தில் லோடு மேனாக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் வான்மதி அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டிலிருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை வான்மதி வீட்டு குளியலறை ஜன்னலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து உருளையான்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் வான்மதியின் தோழி சாரத்தைச் சேர்ந்த கலையரசி இருவரும் ஒரே பள்ளியில் படித்து வந்துள்ளனர். இருவரும் உயிருக்கு உயிரான தோழியாக பழகி வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் கலையரசி ஒருதலையாக காதலித்த காதலன் அவருடன் பேசவில்லை என்ற காரணத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை தாங்க முடியாமல் கலையரசியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தோழியின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு வந்த நாள் முதல் வான்மதி மிகவும் சோகமாக இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தனது தோழி குறித்து பதிவு செய்துவிட்டு வீட்டில் யாரும் இல்லாத போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுவை
கோவை களித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மற்றும் டிஜிட்டல் இன்ஜினியரிங் பிரிவு சர்வதேச மனித வளத்துறை தலைவர் திரு MP லக்ஷ்மண் பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இவ்விழா மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனரும் திண்டிவனம் தக்ஷீலா பல்கலைக்கழக வேந்தருமான திரு M தனசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அவர் தமது உரையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் எந்த துறையில் எந்த நிலையில் பணிபுரிய நேர்ந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார். மேலும் பணியிடத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை திறம்பட கையாள திறமைகளை மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தலைமை விருந்தினர் திரு MP லக்ஷ்மண் பிரகாஷ் உரையாற்றுகையில், வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் பெற்றவர்கள். ஆகையால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் DCS நிறுவனத்தின் சிறந்த செயல்பாடுகள், சான்றுகள் மற்றும் முன்னேற்றத்திற்கு உரிய வாய்ப்புகள் பற்றி விளக்கி கூறினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்புரையாற்றுகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி கூறினார். மேலும் பணி நியமன ஆணை பெற்று வேலையில் சேர இருக்கும் மாணவர்கள் நன்றாக பணிபுரிந்து அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் திரு T ராஜராஜன் முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் S மலர்கண் வரவேற்புரை மற்றும் கல்லூரியின் நடப்பு கல்வி ஆண்டுக்கான சாதனை உரையாற்றினார். TCS நிறுவன மனித வளத்துறை அதிகாரிகள் திருமதி ராஜலட்சுமி மற்றும் திரு விமல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற 54 நிறுவன கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 360 மாணவ மாணவிகள் 586 பணி நியமன ஆணை பெற்றனர். அவர்களில் மிக சிறந்த பன்னாட்டு நிறுவனங்களில் 32 மாணவ மாணவிகள் ட்ரீம் வேலைவாய்ப்பு பெற்றனர். மேலும் முன்னணி நிறுவனங்கள் மூலம் 333 மாணவ மாணவிகள் பணி நியமன ஆணைகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி முனைவர் M ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை வாசித்தார். இறுதியில் மேலாண்மைத்துறை பேராசிரியர் முனைவர் S வைத்தீஸ்வரன் நன்றியுரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் ராஜகோவிந்தன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை தலைவர் முனைவர் கைலாசம், மயிலம் பொறியியல் கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி முனைவர் சதீஷ், MID கல்லூரி டீன், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.